நிலமும் நீரும் இணைந்த வளமான சூழலில் உழவர் தம் உழைப்பால் உலகை செழிக்கச் செய்ததை குறுந்தொகை, அகநானூறு போன்ற சங்க இலக்கிய படைப்புகள் பகிர்கின்றன. இத்தகைய வளமான வேளாண் மரபின் தொடர்ச்சியாக இன்றைய நவீன யுகத்திலும் உழவர்களின் நலன் காக்க, உழவர் சிறக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை வெளியிடப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை உழவர் பயனுற பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டமானது 12,525 கிராம ஊராட்சிகளில் 617 கோடி ரூபாய் நிதி செலவினம் மேற்கொள்ளப்பட்டு 53 லட்சம் பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் 492 கோடி ரூபாய் நிதி செலவில் விதைகள், இடுபொருட்கள், பண்ணை கருவிகள், வேளாண் இயந்திரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு 25.55 லட்சம் உழவர்கள் பயனடைந்துள்ளனர். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 228 கோடி ரூபாய் நிதி செலவில் 18 இனங்களின் கீழ் 23.45 லட்சம் உழவர்கள் பயனடைந்துள்ளனர். தமிழ்நாடு சிறுதானிய இயக்க திட்டத்தின் கீழ் 225 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சிறுதானிய சாகுபடி மேற்கொண்டு 12 லட்சம் உழவர்கள் பயனடைந்துள்ளனர். பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 5,955 கோடி 36 லட்சம் உழவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கான வேளாண் தொழில் முனைவோர் திட்டம், பசுமை போர்வை இயக்கம், பனை மேம்பாட்டு இயக்கம் போன்ற பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியை மேலும் அதிகரித்திட உறுதுணையாக உள்ளன. 213 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை தேசிய மின்னணு சந்தைகளுடன் இணைத்து 16 லட்சம் உழவர்கள் நேரடி விற்பனையால் பலன் பெற்றுள்ளனர். 1320 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க உழவர் குழுக்கள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், தொழில் முனைவோருக்கு ரூபாய் 144 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளது. தனித்துவமான பயிர்களுக்கு புவிசார் குறியீடு பெறுதல், முந்திரி வாரியம் அமைத்தல், மெகா உணவு பூங்கா நிறுவுதல் ஆகியவை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. திருச்சியிலும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலும் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றன. இக்கண்காட்சிகளில் உழவர்களுக்கு உழவுசார் தொழில்நுட்பங்கள், பண்ணை கருவிகள், தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் பற்றிய தகவல்களுடன் புதிய ரகங்கள், பயிர் சாகுபடி முறைகள், தொழில்நுட்ப உதவிகள் வழங்கப்பட்டன. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க வேளாண் வளர்ச்சிக்கும் உழவர்களின் நலனிற்காகவும் எண்ணற்ற திட்டங்களை வழங்கியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறையின் நெஞ்சார்ந்த நன்றிகள்.